ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டில் கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். கிராஸ் பீஸ் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். பாருங்கள், நம்ம அடிக்கடி கட் பண்ணாமல் நூலை ஒரேடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அரை எக்ஸ் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக கை துணியை நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கிராஸ் பீஸு தேவையான அளவு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக கை எப்படி ஜாயின் பண்ணணும்னா பாருங்கள், இந்த லைனிங் துணியை உள்பகுதியாக வச்சு மெயின் பீஸ் பகுதியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே நம்ம கை கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அளவு மாறிடக்கூடாது. நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். தைச்ச பிறகு நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச துணியை திருப்பி விட்டு லைனிங் பகுதி பக்கம் திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அமுக்கு தையல் போட்ட பிறகு லைனிங் துணி முன்பகுதிக்கு வராத வாரம், மெயின் பீஸ் துணி பின்பகுதிக்கு வராத வாரம் நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்து இந்த கையோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு பதிப்பு தையல் தைச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அளவு மாறாது. பாருங்கள், ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ கை நம்ம நீட்டாக தைச்சி முடித்தாச்சு. அளவு ப்ளவுஸுக்கு ஏற்றவாறு கை நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு நீட்டாக தைச்சி முடித்தாச்சு. இந்த மாதிரி நம்ம தைச்சா போதும். கையோட முன் கைக்குழி, கை நீளம், கை சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த உடம்பு துணியை எடுத்துக்கிடணும். எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் ப்ளவுஸுக்கு நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். கழுத்து சுற்றளவில் ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் எடுக்கணும். ஷோல்டர் பகுதியில் அரை இன்ச்சு எடுத்து நீட்டாக கிராஸாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், கழுத்து சுற்றளவு பகுதியில் 1/4 இன்ச்சு ஒரு கோடம் எடுக்கணும். அடுத்ததாக ஆம்கோல் பகுதியில் அரை இன்ச்சு எடுத்து நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு ஃப்ரெண்டு கப் ஷேப் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிறத தைச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மெயின் டாட் தைக்கணும். இந்த ப்ளவுஸோட மெயின் டாட்டோட அகலம் 1 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது நீளம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் டாட்டு 3/4 இன்ச்சு அகலம், 2.25 இன்ச்சு நீளம். அடுத்தது ஆம்கோல் டாட்டும் 3/4 இன்ச்சு அகலம் எடுத்து நேராக ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிச்சிட வேண்டியதான். அடுத்தது மறுபக்க மெயின் டாட்டை நம்ம தைச்சிக்கிடுவோம். 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவில் நம்ம தைச்சிக்கிடலாம். அடுத்தது ஓப்பன் டாட் தைச்சி அடுத்தது ஆம்கோல் டாட்டு. ஆம்கோல் டாட் மட்டும் கிராஸாக நம்ம தைக்கிறதுனால 2 தையல் போட்டுக்கிடணும் ஆம்கோல் பகுதியில். அடுத்ததாக அந்த கப் ஷேப்பை நம்ம பார்க்கும்போது கப் ஷேப்பு டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீட்டாக எடுத்த பிறகு பாருங்கள், இந்த மெயின் டாட் பகுதியில் 2 துணியும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அளவு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த மெயின் டாட் பகுதியில் முன்னும் பின்னமாக இருக்கிற பகுதியை கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விட்ட பிறகு ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டியை இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இடது பக்கத்துக்கு நம்ம பட்டிக்கு மேலே இந்த கப் ஷேப் துணியை வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வலது பக்கம் இந்த கப் ஷேப்புக்கு மேலே பட்டியை வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தைச்சி நம்ம திருப்பி எடுக்கும்போது நீட்டாக இந்த பட்டியோட ஷேப்பை பாருங்கள், அழகாக இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக இந்த கப் ஷேப் துணியை பட்டி பக்கம் திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். போட்ட பிறகு இந்த ப்ளவுஸோட முன் துண்டு துணியும் பின் துண்டு துணியும் எல்லாம் சேர்த்து ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த முன் கப் ஷேப்பு முன் துண்டு துணி அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற பகுதியை பின்பக்கம் நம்ம நீட்டாக தைச்சிட வேண்டியதான். இதனோட அளவு ஒரு சிங்கிள் மடக்கி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தைக்கலாம். அடுத்ததாக பேக் பக்கம் நம்ம 2 டாட் போடணும். இந்த டாட் எந்த அளவில் போடணும்னா பாருங்கள், உடம்பளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் போக மீதி இருக்கிறத 2ஆக மடித்து அந்த மடக்கோட சென்டர் பகுதி தான் நமக்கு டாட் போடக்கூடிய பகுதி. இந்த டாட்டோட அகலம் 1 இன்ச்சு, நீளம் 3 இன்ச்சுக்கு போட்டுக்கிடலாம். 3 இன்ச்சு போட்டு ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு ஓப்பன் ஸ்டிச் பண்ணணும். முன் பக்கம் தான் நம்ம ஓப்பன் போட்டிருக்கோம்.
இந்த ஓப்பன் வந்து இடது பக்கம் கொளுத்து மாட்டுறதுக்கும், அடுத்தது வலது பக்கம் வீலாக் போடுறதுக்கும் நம்ம துணி அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு அடி அடித்து எடுத்த பிறகு இந்த துணி தைக்கிற துணி எதுவுமே வெளியே தெரியாதவாறு கவர் ஆயிரும். அடுத்ததாக வலது பக்கம் இந்த கப் ஷேப்பில் ஓப்பன் துணி உள்பகுதியில் வச்சு வெளிப்பகுதிக்கு ஜாயின் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி முன்பக்கம் திருப்பி எடுத்து இந்த ப்ளவுஸோட பட்டி எட்ஜில் ஒரு வீலாக் வைக்கணும். இந்த வீலாக் வைக்கும்போது நம்ம ரிவர்ஸ் அடித்து தான் தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது தான் அந்த வீலாக் நம்ம ஹூக் மாட்டும்போது பிரிஞ்சு வராது. பாருங்கள், பட்டி சைடு 3 வீலாக் வச்சுருக்கோம். அடுத்தது ஓப்பன் டாட் பகுதியில் 1, அடுத்ததாக கழுத்து இறக்கத்தில் 1, மொத்தம் 5 வீலாக் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 5 வீலாக் வச்சு முன் ஓப்பன் வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது பின் கலத்தை நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறத கழுத்துக்கு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இடது பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெட்டு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரியே ரவுண்டு கழுத்து நம்ம தைச்சிட்டு இருக்கனால ரவுண்டாகவே தான் எடுக்கணும். இந்த மெயின் பீஸ் துணியையோ கிராஸ் பீஸ் துணியையோ நம்ம இழுத்து எதுவும் தைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ரவுண்டு நெக் தான் முன் கழுத்துக்கும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டால் போதும். கிராஸ் பீஸில் நம்ம ஜாயின் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். 2 பக்கமுமே தைக்க எதுவுமே செய்யலை. ஒரு பக்கத்தை இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மறுபக்கத்தை நீட்டாக நம்ம தைச்ச தையல் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு போல்டிங் பண்ணி மீதி துணியை உள்பகுதியில் திருப்பி விட்டு அந்த ஜாயின் பண்ண தையலை ஒட்டுனால அடுத்து அடிச்சுக்கிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் நம்ம தைக்கும்போது. அடுத்ததாக இந்த கழுத்தோட வேஸ்ட்டு துணியை கட் பண்ணிக்கிட்டு நம்ம எம்மிங் பண்ணால் போதும், கழுத்து ரெடி ஆயிரும். அடுத்தது பாருங்கள், இந்த கை துணியை இந்த உடம்பு துணியில் கொண்டு ஜாயின் பண்ணிடலாம். உடம்பு துணியில் ஜாயின் பண்ணும்போது இந்த கையோட சென்டர் பகுதி கரெக்டாக உடம்பு துணியில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்த பிறகு தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி நீட்டாக எடுக்கணும். கை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த துணியை வந்து இழுத்தெடுக்க எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்தது நம்ம கை ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குழியை முன்பகுதியிலையும் பின் கைக்குழியை பின்பகுதியிலையும் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கையோட ஷேப்பே நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக அந்த கையோட எட்ஜில் ஓவர்லாக் போடாததுனால நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஜாயின் தையல் போட்டுக்கிடுவோம் ரிவர்ஸ் அடித்து. பாருங்கள், இப்போ கை ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது வலது கை நம்ம தைச்சிக்கலாம். இதுவும் அப்படி தான், முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இழுத்து தைக்கக்கூடாது. ஷோல்டரோட சென்டர் பகுதி கரெக்டாக வரும்படியாக நம்ம தைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், கை தைக்கும்போது ஃபஸ்ட்டில் ஒரு தையல், அடுத்தது எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அதே மாதிரி கை அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்தது உடம்பு துணியை ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவு எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸை ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம். உடம்பு பகுதியை கையோட எட்ஜிலேருந்து இடுப்பு எட்ஜி வர நீட்டாக தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், தைக்கும்போது ஆம்கோல் பகுதியில் இந்த முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக அளவு வந்து வரும்படியாக நம்ம தைக்கணும். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட எட்ஜில் ரிவர்ஸ் சைடு அடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் சைடு அடிக்கும்போது இந்த துணியோட நூல் எதுவுமே பிரிஞ்சு வராது. அதுக்காக வேண்டி தான் இந்த ரிவர்ஸ் சைடு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பாருங்கள், கட்டிங், ஸ்டிச்சிங், டிசைனிங் மார்க்கிங், அடுத்தது மெஷர்மெண்ட் மார்க்கிங், சுடிதார் கட்டிங், நிறைய வீடியோ வித்தியாசமாக நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸோட இடுப்பளவு, கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, கை நீளம், அடுத்தது உடம்பு சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணி கரெக்டான அளவை தைச்சி முடிச்சிட வேண்டியதான். தைச்சி முடித்த பிறகு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ளவுஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டான அளவுக்கு நம்ம ஒரு 3 தையல் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது
பிரிக்க வேண்டியது எதுவும் வந்தாலும் உடம்பு கொஞ்சம் பெரிய அளவாக மாறும்போது நம்மக்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க, அவங்களே பிரிச்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா ஒரு தையல் பிரித்து தாங்க, தையல் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் நம்ம தங்கவள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நீட்டாக 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு கரெக்டாக தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு எல்லா அளவுமே நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். உடம்பளவு எல்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு நீட்டாக நம்ம கழுத்து மட்டும் எம்மிங் பண்ணணும். இந்த கழுத்து எம்மிங் பண்ணுறதுக்கு முந்தி கழுத்தை சுற்றி இருக்கிற இந்த வேஸ்ட்டு துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம எம்மிங் பண்ணணும். பாருங்கள், கை கீழ் சுற்றளவு கரெக்டாக இருக்கானே 2 கையும் சேர்த்து வச்சு நம்ம அளவு பார்த்துக்கலாம். அடுத்தது இடுப்பளவும் அப்படி தான். அடுத்தது எந்தெந்த பகுதியில் வேஸ்ட்டு நூல், அடுத்த வேஸ்ட்டு துணி இருக்குதோ அந்த துணி நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது துணியோட ஃபினிஷிங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நார்மல் ப்ளவுஸ் தான், ஆனால் ஒரு காட்டன் சாரீக்குள்ள ப்ளவுஸு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.